கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த பைத்தாம்பாடி பகுதியில் உள்ள வயல்வெளியில் பல்லவர் கால மூத்த தேவி சிற்பத்தினை தொல்லியல் துறையினர் கண்டெடுத்தனர். இச்சிற்பம் 1200 ஆண்டு கால பழமையானது எனவும் 15 நூற்றாண்டிற்கு பிறகு மூத்த தேவி வழிபாடு மறைந்து விட்டதாகவும் தொல்லியல் துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார்தோப்பு பகுதியில் உள்ள தாமிரபரணி ஆற்றின் கரையோரத்தில் அனுமதியின்றி நடைபெறும் குறுமண் திருட்டை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இந்த மணல் திருட்டு தொடர்பாக சுற்றுவட்டார கிராமங்களில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படுவதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை தாம்பரம் சானிட்டோரியத்தில் செயல்பட்டு வரும் சித்தா மருத்துவமனையில் தேங்கிய மழைநீரை மோட்டார்கள் மூலம் மருத்துவமனை நிர்வாகத்தினர் ஜிஎஸ்டி சாலையில் வெளியேற்றியதால் சாலை முழுவதிலும் மழைநீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகிய நிலையில் தேங்கிய மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தேரெழுந்தூரில் தர்காவில் நடைபெற்ற சந்தனக்கூடு கந்தூரி விழாவில் அனைத்து மதத்தினரும் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். இதில் சென்னை, தஞ்சை, நாகை, திருவாரூர், கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமின்றி ஆந்திர, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் நம்பியூர் செல்லும் அரசு பேருந்தில் நடத்துனர் ஏறுவதற்கு முன்பாகவே ஓட்டுநர் வாகனத்தை இயக்கி சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து காமராஜ் சாலை பகுதியில் பேருந்தை பாதி வழியிலேயே ஓட்டுநர் நிறுத்தியதால் அனைத்து பயணிகளும் பேருந்திலிருந்து இறங்கி சென்ற காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தேர்வுநிலை பேரூராட்சி சார்பாக 2வது வார்டில் நடத்தப்பட்ட சிறப்பு கூட்டத்தில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை மனுவாக வழங்கினர். தொடர்ந்து மனுக்களை பெற்றுக் கொண்டு பேரூராட்சி மன்ற தலைவர் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் முன் விரோதம் காரணமாக பழிக்கு பழி வாங்கப் போவதாக ரீல்ஸ் வெளியிட்ட நபரை கொலை செய்ய திட்டம் தீட்டிய சிறுவன் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து பயங்கர ஆயுதங்களை கைப்பற்றியதோடு 3 சிறையிலும் சிறுவனை சீர்திருத்த பள்ளியிலும் போலீசார் அடைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் ஸ்ரீ தலசயன பெருமாள் கோயிலில் பூதத்தாழ்வார் அவதார திருவிழாவை முன்னிட்டு தேரோட்ட நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா என கோஷம் முழங்கி தேரை வடம் பிடித்து இழுத்து சென்று சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். கன்னியாகுமரியில் வடகிழக்கு பருவமழையின் தீவிரம் காரணமாக தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக திருப்பரப்பு அருவியில் பொதுமக்கள் குளிக்க 7வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. பேச்சிப்பாறை அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 500 கன அடியாக குறைக்கப்பட்ட போதிலும் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே தொழிலதிபரின் வீட்டின் கதவை உடைத்து தம்பதியினரை தாக்கி 7 சவரன் தங்க நகைகளை முகமூடி கொள்ளையர்கள் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காயமடைந்த தம்பதியினர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு மாநகராட்சி 18வது வார்டில் நடைபெற்ற சிறப்பு பொதுக்கூட்டத்தில் திரளானோர் கலந்து கொண்டு மனுக்களை வழங்கினர். மஞ்சா அரிம சங்கம் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பொதுமக்கள் குறைகள் கேட்டறிந்து நிவர்த்தி செய்யப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அடுத்த காரப்பள்ளம் சோதனைச் சாவடி அருகே தேங்காய் ஏற்றி வந்த சரக்கு வாகனம் பாரம் தாங்க முடியாமல் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதனால் தேங்காய்கள் சாலையில் சிதறிய நிலையில் அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் தேங்காய்களை போட்டி போட்டு அள்ளிச் சென்றனர். சென்னை பல்லாவரம் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்தை சீர் செய்ய போதிய காவல் அதிகாரிகள் இல்லாததால் கடும் போக்குவரத்து நெரிசலில் சிக்குவதாக வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் சாலையோர ஆக்கிரமிப்புகளால் கடும் நெரிசலுக்கு உள்ளாவதாக குற்றம் சாட்டும் வாகன ஓட்டிகள் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.